Alright guys. So now today நாம வந்து இந்த ஹோம்ஒர்க்ன்ற விஷயம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஸோ ஹோம்ஒர்க்ன்ற ஒரு விஷயத்த நான் ஒரு பக்கம் வச்சிருக்கேன். அண்ட் இந்த ஹோம்ஒர்க்ன்ற விஷயத்துல செய்ய சொன்னா கணக்கு பேர் நல்லா செஞ்சிருக்கீங்க. மேபி லைக் ஒன்று ரெண்டு பேர் நல்ல டிசைனா செஞ்சிருக்கீங்க. அண்ட் ரெண்டு மூணு பேர் ஓகே அவரேஜா செஞ்சிருக்கீங்க. பட் த திங் இஸ் எல்லாரும் ட்ரை பண்ணிருக்கீங்க. வெரி குட் ஃபார் தட். அண்ட் இப்போ விஷயம் என்னன்னு சொன்னா நாம லாஸ்ட் கிளாஸ் வரைக்கும் டைனமிக் இந்த கண்டென்ட்கள் நாமளே எலிமெண்ட்ஸ்கள் கிரியேட் பண்ணி இந்த விஷயங்கள் செய்யறதெல்லாம் வச்சிருந்தோம். அண்ட் இப்போ நாம இந்த ஸ்டேட்ஸ் விஷயத்தை கைக்க போறோம். நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் ஸ்டேட்ஸ் ஹூக்ஸ் இந்த விஷயங்களை பார்த்தப்பதான் நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து திருப்பி வருவேன். அப்ப இன்றைக்கு ஸ்டேட்ஸ் விஷயங்கள் பார்ப்போம். தென் அதுக்கு பிறகு எலிமெண்ட்ஸ்கள், அடுத்த விஷயம் பிறகு ஹூக்ஸ். இதெல்லாம் பார்த்த பிறகு தான் நம்ம ரியாக்ட்ல பார்க்க வேண்டிய முதல் ரெண்டு கல்விக்குரிய விஷயங்கள் பார்த்திருப்போம். தென் அதுக்கப்புறம் தான் நம்ம ஆக்சுவல் ரியாக்ட் அட்வான்ஸ் இதுக்குள்ள கான்செப்டுக்குள்ள வருவோம். ஸோ அந்த வகையில நான் உங்கள்கிட்ட இன்றைக்கு நான் கதைக்க போற விஷயம் வந்து பேசிக்கா யூ நோ தட் ஸ்டேட்ஸ். ஸோ யூ ஸ்டேட் விஷயம். ஸோ அதுக்கு முன்னாடி ஜஸ்ட் want to கன்ஃபார்ம் தட் நாம என்னென்ன விஷயங்கள் படிச்சிருக்கோம் ஒரு ரீடச் பண்ற மாதிரியான விஷயங்களை நான் சொல்லிட்டு தென் அதுக்குள்ள வரலாம்னு நினைக்கிறேன். ஸோ we just open the right academy விஷயம். Right. So focus, practicals, non full stack development, second step. Right. I'm also starting the Visual Studio Code. Right. சரி. இப்போ விஷயம் என்னன்னு சொன்னா லைக் இது உங்களோட லாஸ்ட் ப்ராஜெக்ட் அன்றைக்கு நாம ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தது ரைட். ஸோ யூ நோ தட். ஸோ திஸ் த திங் அண்ட் ப்ராப்ஸ் பார்த்துருந்தாங்க. ப்ராப்ஸ் பார்த்துருந்தாங்க லைக் ப்ராப்பர்ட்டிஸ் ரைட். ஸோ ஒரு கன்செப்டுகள் டைனமிக் எலிமெண்ட்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ்ன்ற விஷயம் பார்த்துருந்தாங்க. ஸோ ஐ வில் டெல் யூ கைஸ் லைக் ஆக்சுவலி நாம என்னென்ன விஷயங்கள் பார்த்துருக்கோம்னு சொல்லி வி கேன் கோ த்ரூ த ஸ்லைட்ஸ் லைக் ஒரு சின்ன ஒரு ப்ரெசன்டேஷன் மாதிரி லைக் என்னன்னு சொல்லி நாம பார்த்துருக்கோம். ஸோ இப்போ விஷயம் என்னன்னு சொன்னா சிம்பிள் திங் தான். நாம ஒரு ரியாக்டன்ட் விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும் போது என்னென்ன கம்போனன்ட்ஸ்கள் தெரிஞ்சுக்கொண்டு உங்களுக்கு கிளியரா தெரிஞ்சிருக்கும். ஸோ ஸ்பெசிஃபிக்கலி ஸ்பெசிஃபிக்கலி லைக் என்னென்னு சொன்னா லைக் முதலாவது விஷயம் ஸோ ரியாக்டை பற்றி நாம கதைக்கணும். ஸோ ரியாக்டன்ட் ஒரு விஷயத்த கதைக்கிறதா இருந்தால் ரியாக்டருக்குள்ள மெயினான விஷயமே எல்லாமே ஜாவா ஸ்கிரிப்ட் தான். ஸோ எல்லாமே ஜாவா ஸ்கிரிப்ட் தான். ஸோ அப்போ அந்த ஜாவா ஸ்கிரிப்டை பேஸ் பண்ணி கதைக்கும் போது ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட் பேஸ் பண்ணி கேட்கும்போது அதுக்குள்ள இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ்கள் என்று சொன்னால் அதுக்குள்ள இருக்க பாயிண்ட்ஸ்கள் என்று சொன்னால் நாம கதைக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாமே ரியாக்டுக்குள்ள இருக்கக்கூடிய சின்ன 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 எலிமெண்ட்ஸ் கான்செப்ட்கள் தான். ரைட். ஸோ சின்ன சின்ன எலிமெண்ட்ஸ் கான்செப்ட்கள் தான். இப்போ நாம இந்த எலிமெண்ட்ஸ் கான்செப்ட் வரும் பொழுது எங்களுக்கு முதலே தெரியும். ஸோ இட்ஸ் லைக் 1 minute. ஸோ ரியாக்ட் ஜேஎஸ். ஸோ ரியாக்ட் ஜேஎஸ்ன்றது இப்போ எங்களோட மேர்ன் சைக்கிள் இருக்கக்கூடிய ஒரு ஒரு கைண்ட் ஆஃப் ஃப்ரண்ட் எண்டுக்கான framework. So full of JavaScript libraries. You know that, right? So அப்ப இந்த வகையில இப்ப நமக்கு இருக்கக்கூடிய முதலாவது விஷயம் நாம எங்க என்ன மாதிரி இந்த படிப்பை படிச்சுட்டு இருக்கோம் என்ற விஷயம் உங்களுக்கு கிளியரா இருக்கணும். என்னன்னு சொன்னா கணக்கு பேருக்கு இப்ப பிரச்சனை என்னடா ஏன் நாம வந்து ஒரு மேர்ன்டா என்ன லைக் சில பேர் என்ன கேட்கிற கேள்விகள் பலமையா ஏன் வெப் அப்ளிகேஷன்டா இப்ப ரியாக்ட் மேர்ன் அப்படி இப்படின்னு சொல்றாங்க. ஏன் நாம வேற படிக்கலாத வேற விஷயங்கள் செய்யலாதுன்னு சொன்னா இல்ல கைண்ட் ஆஃப் திங் வந்து முதலாவது விஷயம் நான் உங்களுக்கு சொன்னதுதான். ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட் இப்போ வந்து மோஸ்ட் ஆஃப் தட் என்ன சொல்றது அப்ளிகேஷன்ஸ்ல வந்து அப்ளை ஆகிட்டு இருக்கு அண்ட் யூஸ் பண்ணப்பட்டு இருக்கு அண்ட் டெவலப் ஆகிட்டு. ஸோ இப்போ இந்த ஜாவா ஸ்கிரிப்டை யூஸ் பண்ணும்போது என்ன சொல்றது வி வில் கெட் கைண்ட் ஆஃப் என்ன சொல்றது மோர் சான்சஸ் டு கொலாபரேட் வித் another டூல்ஸ் அண்ட் டெக்னாலஜிஸ் அண்ட் கம்யூனிட்டி சப்போர்ட். இந்த மாதிரி விஷயங்கள் இருக்காங்க நாம மெயினா ஜாவா ஸ்கிரிப்ட் விஷயத்தை கொண்டாடும். அப்படி வரும்போது இந்த மேர்ன்ன்றது ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன சொல்றது இப்போ மேர்ன்ன்ற ஒரு விஷயத்துக்குள்ள இருக்கக்கூடிய அவ்வளவு டெக்னாலஜியுமே ஜாவா ஸ்கிரிப்ட் தான். ஜாவா ஸ்கிரிப்ட் அண்ட் ஜாவா ஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட் நோட்டேஷன் தான். ஸோ அப்போ எங்களுக்கு இது ஈஸி. ஏன் ஒரே டெக்னாலஜி ஒரே லாங்குவேஜினூடாகவே நம்ம எல்லா தலையும் இதில் லேர்ன் பண்ணிக்கிறோம். இது முதல்ல விஷயம். அந்த வகையில் மேர்ன்ன்றது உங்களுக்கு தெரியும். யூ நோ தட். ஸோ மொங்கோ டிபி. ஸோ திஸ் இஸ் அ நோ எஸ்குவல் டேட்டாபேஸ். அண்ட் அதுக்கப்புறம் எக்ஸ்பிரஸ் ஜேஎஸ் இட்ஸ் அ மிடில் வேர். அண்ட் அதுக்கப்புறம் ரியாக்ட். அதுக்கப்புறம் நோட் கூட டைம் எடுக்க மாட்டேன் டக்குன்னு சொல்லி சரியா.
ஸோ நோட் ஜேஸ். அப்போ இந்த டைம்ல தான் நாம ஜாவா ஸ்கிரிப்டை படித்தாலே எங்களுக்கு ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்டை தெரிஞ்சு கொள்ளலாம்ன்றதுக்காக ஒரு ஈஸி எங்களுக்கு. ஸோ அதுக்காக தான் நாம் என்ன செய்யறோம், இந்த மேர்ன் ஸ்டாக் அல்லது மீன் ஸ்டாக் அல்லது மேர்ன் ஸ்டாக் அதெல்லாம் படிக்கணும். ஸோ அந்த வகையில் எங்களுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாக்னா எங்களுக்கு தெரியும். ஃபுல் ஸ்டாக்ன்றது இட்ஸ் லைக் ஸோ ஃப்ரண்ட் எண்ட் அண்ட் பேக் எண்ட். ஸோ இந்த ரெண்டு விஷயத்தையும் ஒரு ஆளாலேயே டெவலப் பண்ணப்படுது. ஸோ அந்த ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட், பேக் அண்ட் டெவலப்மெண்ட் எல்லாத்தையும் செய்யறதுக்கு எங்களுக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள் ஃப்ரேம் ஒர்க்ஸ். அந்த ஃப்ரேம் ஒர்க்ஸ் தான் இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் நாம படிக்கிறோம். அப்படி வரும்போது ஃபேமஸான கணக்க ஸ்டக்குகள் இருக்கு. ஸ்டக் தான் இப்போ நாம தெரிஞ்சிருக்க விஷயம். ஸ்டக்குன்னா என்ன? ஸ்டக்குன்னா ஒன்றுக்கு மேல ஒன்று அடுக்கிறது ஸ்டக்குன்னு சொல்லுவோம். ஒரு டெக்னாலஜிக்கல் ஸ்டக்குன்றது இப்போ உதாரணத்துக்கு இப்போ மோங்கோ, இப்போ எக்ஸ்பிரஸ், இப்போ ரியாக்ட், நோடுன்னு சொல்லி நாம ஒரு ஸ்டக்கா சொல்றோம், ரைட்? ஸோ அதைத்தான் நாம என்ன சொல்றோம், டெக்னாலஜிக்கல் ஸ்டெக். அப்போ உங்களுக்கு ஏதாவது டெக்னாலஜிக்கல் ஸ்டெக்காக தான் தெரிஞ்சிருந்தா பெட்டர். உங்களுக்கு என்ன, நாம அந்த காலத்துல இப்போ லைக் நான் படிக்கும்போது லைக் என்ன சொல்றது, இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் தெரியும்னு சொன்ன, சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் தெரியணும் அப்படின்னு சொன்னாலே லைக் நாங்க நார்மலா என்ன சொல்றோம், ஏதாவது ஒரு லாங்குவேஜ் தான் சொல்லுவோம். ஜாவா ஓகே, ஏன்டா பேக்கெண்ட் இன்ஜினியரா எனக்கு வேணும், அப்ப ஜாவா நான் இப்போ வேண்டாலுமே ஜாவா தான் முதல்ல சொல்லிட்டு இருந்தேன். பட் ஒரு டைமுக்கு பிறகு அப்படி சொல்றதை தாண்டி என்ன ஸ்டெக் தெரியும் சொல்லிக்கிட்டாச்சு. ஸோ தட்ஸ் த திங், ரைட்? உங்களுக்கு அந்த அளவுக்கு டிசைன் வராட்டி நீங்க ஃப்ரண்ட் எண்ட் தெரிஞ்சிருக்க தான் வேணும், பிகாஸ் ஆஃப் த ஏபிஐஸ். So you just need to have some ideas about the front end and back end in order to work with that APIs, right? So அப்ப API என்ற விஷயம் தெரிஞ்சிருக்கணும். APIs இந்த மிடில் நடுவுல இருக்க ஒரு விஷயம் என்றால் இட்ஸ் லைக் ஒரு பிரிட்ஜ் மாதிரி, ரைட்? ஸோ அப்போ உங்களுக்கு ரெண்டு பக்கத்தின் ஐடியாவும் கட்டாயம் இருக்கணும். சும்மா நான் ஃப்ரண்ட் எண்ட் எனக்கு பேக் எண்ட் பற்றி தெரியாது அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த வகையில் தான் நாம இதுக்குள்ள இருக்கோம். ஸோ ஃபுல் ஸ்டாக்ல இப்போ நாம மேனுக்குள்ள வந்திருக்கோம். இப்போ இந்த மேனுன்ற விஷயத்துல உங்களுக்கு தெரியும். ஸோ மேனுன்றது மெயினா ஃப்ரண்ட் எண்ட், பேக் எண்ட் ஆஸ் வெல் அஸ் டேட்டா பேஸ். சரிதானே? டேட்டா பேஸ். அப்ப இந்த விஷயத்தை வச்சோட நீங்க மேனுக்குள்ள வாரீங்க. இப்ப மேனுன்றதுக்குள்ள உங்களுக்கு தெரியும் இந்த 4 கம்போனன்ட்ஸ் இருக்கு. இதை தவிர டோம்ஸ் விஷயங்கள் அதெல்லாம் இருக்கு. ஓகே, ஒரு பக்கம் இருக்கட்டும். ஸோ இதுல நாம இப்போ ஒரு என்வாரன்மெண்ட் செட்டப் அடுத்த விஷயம் காய்ச்சோம். அப்ப மேனுன்ற விஷயத்துல நாம என்வாரன்மெண்ட் செட்டப் காய்ச்சோம். இதுல வடிவ வளையங்களுங்க எல்லாருக்குமே தான் இது. நான் ஜஸ்ட் ரிவைஸ் பண்றேன், ஏனென்றால் இன்னொரு டைம் உங்களுக்கு எல்லாம் கிளியர் ஆகணும்ன்றதுக்காக. ஸோ என்வாரன்மெண்ட் செட்டப் வரும்போது உங்களுக்கு தேவையான முதலாவது ஆள் யாரு? நோட். ஸோ நோடுன்றதை நாம என்ன செஞ்சோம்னு சொன்னா நோட் பேக்கேஜ் மேனேஜர். ஸோ என்பிஎம் நாம இன்ஸ்டால் பண்ணிடலாம். ஸோ நோட் லேட்டஸ்ட் ஸ்டேபிள் வெர்ஷன் என்ன, ஸோ எல்டிஎஸ். ஸோ எல்டிஎஸ் நீங்க இன்ஸ்டால் பண்ணீங்க, டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணீங்க. தென் அதை நீங்க சிஎம்டியில செக் பண்ணி பார்க்கறதுக்கு நான் உங்களுக்கு சொன்னான், ஒன்று நோட் வெர்ஷன் ட்ரை பண்ணுங்க அண்ட் தென் என்பிஎம் வெர்ஷன் ட்ரை பண்ணுங்க. ஏன் அது என்வரான்மெண்ட் வேரியபிள்ஸ்ல செட் ஆகிருக்கான்னு சொல்லி, சிஸ்டம் வேரியபிள்ஸ்ல செட் ஆயிருக்கான்னு சொல்லி பாக்குறதுக்கு. தென் அது ஓகே சொன்னா உங்களுக்கு இனி ஒரு எடிட்டர் வேணும். ஸோ அந்த எடிட்டர் யாரு? விஷுவல் ஸ்டுடியோ கோட். விஷுவல் ஸ்டுடியோ கோட். ஸோ ஒரு என்பிஎம் நோட் பேக்கேஜ் மேனேஜருக்கு விஷுவல் ஸ்டுடியோ கோட் இருக்குன்னு சொன்னா இனி அதை ரன் பண்ணி பாக்குறதுக்கு உங்களுக்கு ஒரு ப்ரௌசர், அவுட்புட்டை காக்குறதுக்கு ஒரு ப்ரௌசர். இவ்வளவு தான் உங்களுக்கு தேவையான என்வரான்மெண்ட் செட்டப். ஸோ இதெல்லாம் செஞ்சுட்டீங்கன்னு சொன்னா நீங்க ஒரு ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ப்ராஜெக்டை நீங்க ஸ்டார்ட் பண்றதா இருந்தா உங்களுக்கு கிளியர் ஆக வேண்டிய மெயினான விஷயம் இட்ஸ் லைக் என்ன சொல்றது, ஒரு ரியாக்ட் ஜேஎஸ்ன்றதுல நீங்க ஒரு ப்ராஜெக்ட் டெவலப் பண்றீங்கன்னு சொன்னாலே யூ நோ தட். ஸோ உங்களுக்கு விஷுவல் ஸ்டுடியோ கோட் ஓப்பன் பண்றீங்க. ஸோ விஷுவல் ஸ்டுடியோ கோட். ஸோ இந்த விஷுவல் ஸ்டுடியோ கோட்ல நீங்க ஒரு ஆப்பை ஒரு கிரியேட் பண்ண போறீங்கன்னு சொன்னா சிம்பிள் கமாண்ட் டெர்மினல்ல. ஸோ டெர்மினல்ல நீங்க செய்ய போற விஷயம் ஒன்று தான். இட்ஸ் லைக் சிஆர்ஏ. என்னது? சிஆர்ஏன்னு சொல்லுவோம். சிஆர்னா என்ன? கிரியேட் ரியாக்ட் ஆப். என்ன? கிரியேட் ரியாக்ட் ஆப். அவ்வளவுதான். அப்ப கிரியேட் ரியாக்ட் ஆப்புக்கு நீங்க செய்யக்கூடிய கமாண்ட் ஸோ நோட் பேக்கேஜ் மேனேஜரால க்ரோஸ், ரைட்? ஸோ என்பிஎக்ஸ் ஸோ கிரியேட் ரியாக்ட் ஆப். ஸோ திஸ் இஸ் த திங், சிஆர்ஏ. தென் அதுக்கு பிறகு உங்களுடைய ஆப்போட பேர். உதாரணத்துக்கு ஃபர்ஸ்ட் ஆப். கேபிட்டல் ஸ்மால் வைக்காதீங்கன்னு என்ன கேபிட்டல் வைக்கணும்னு சொன்னான். ஸோ எல்லாமே ஸ்மால்லே பாவீங்க. இடைவெளி வைக்கிறாங்க அதுக்கு ஹைஃபன் பாவீங்க. மேபி லைக் அது ஒரு வேர்ஷனுக்கு அது மாறுபடுறதால ஸோ வி ஜஸ்ட் நீட் டு ஃபாலோ த கன்வென்ஷன், ரைட்? வளமையா எப்படி கிரியேட் பண்ணுன்ற விஷயம். ஸோ என்பிஎம்ன்றது சில டைம் வேலை செய்யாது. ஸோ என்பிஎக்ஸ் இஸ் அ குட் ஒன், ரைட்? என்பிஎக்ஸ் கிரியேட் ரியாக்ட் ஆப் மை. தென் அதை தவிர நீங்க இதை இன்ஸ்டால் பண்ணி ரன் பண்றதுக்கு தான் நீங்க என்ன செய்ய போறீங்க, எல்லாம் ஓகே என்று சொன்னா நீங்க இதை ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். கிரியேட் ஆச்சுன்னா ஒன்ஸ் த ப்ராஜெக்ட் என்ன சொல்லுது கிரியேட்டட் ஆயிருச்சுன்னு சொன்னா அதை தான் ரன் பண்ணி பார்க்கறதுக்கு யூ நோ தட் முதல்ல சிடி பண்ணணும். ஸோ அந்த ப்ராஜெக்டோட ஃபோல்டருக்கு, ஸோ ப்ராஜெக்ட் லொகேஷனுக்கு போகணும். ஸோ ப்ராஜெக்டோட ஃபோல்டருக்கு போயிட்டு தென் என்பிஎம் ஸ்டார்ட். இதுதான் வழமையான ப்ரொசீஜர். என்ன? ஒரு ப்ராஜெக்டை நீங்க ஸ்டார்ட் பண்றதுக்கான ப்ரொசீஜர் இதுதான். ஸோ பேசிக்கா உங்களுக்கு இப்ப தெரியணும் ஓகே ஒரு ப்ராஜெக்டை நீங்க எப்படி ஸ்டார்ட் பண்றீங்கன்ற அந்த விஷயம். ஸோ அப்ப இதுக்குள்ள
நாம HTML CSS JavaScript தெரியணும்னு சொல்லுவாங்களே ஏன் அப்படின்னு கேட்டா HTML CSS JavaScript நேரா இங்க நாம யூஸ் பண்ண போறது இல்லை. HTML CSS எல்லாமே இங்க HTML என்ற கம்போனண்ட நாம ஜாவா ஸ்கிரிப்ட் கம்போனன்ட் சொல்லுவோம். ஜாவா ஸ்கிரிப்ட் கம்போனன்ட் சொன்னா இதை வந்து JSX சொல்லுவோம். JSX என்ன? ஜாவா ஸ்கிரிப்ட் XML. அதான் ஜாவா JSX. நான் உதாரணத்துக்கு JS சர்வ் பண்ணியிருப்பேன், JSX சர்வ் பண்ணியிருப்பேன் என்ன அந்த விஷயம். ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட் XML என்று சொன்னா பேசிக்கா என்னன்னு சொன்னா இது பெரும்பாலும் ரியாக்டில் இருக்கக்கூடிய யுனிக்கான ஒரு ஃபீச்சர் தான் இந்த JSX. ஸோ JSXன்றது என்ன ஒரு ஃபைலோட எக்ஸ்டென்ஷன் .jsx சர்வ் பண்ணுவோம். ஸோ இதுல என்ன கன்செப்ட்னு சொன்னா இங்க இந்த JSX சர்வ் பண்றதால ஆட்டோமேட்டிக்கா HTML மார்க்அப் லாங்குவேஜும் ஜாவா ஸ்கிரிப்ட் சேர்ந்து உருவாகிற ஒரு விஷயம் தான் இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் எக்ஸ் என்ற கம்போனன்ட். இவ்வளவுதான். அதனாலதான் நாம என்ன செய்யறோம், அந்த HTML பாய்க்கிற அந்த கம்போனன்ட்களையும் ஜாவா ஸ்கிரிப்டையும் ஒருங்கு சேர ஒரு இடத்துல எழுதுறோம். அப்ப என்ன அது ஜாவா ஸ்கிரிப்ட்ல இருந்தா எழுதலாதான் அப்படின்னா அப்படி இல்லை. நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட் எக்ஸ்ன்றது என்ன ரியாக்டுக்காக கொண்டு வர ஒரு புது யூனிக் ஃபீச்சர். தட்ஸ் திங். சரிதானே? ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட்ன்றது ஒரு பிளெண்ட், ரைட்? இட்ஸ் லைக் லாஜிக்கும் வரும், மார்க்அப்பும் வரும். ஏன்னா நாம வளமே அப்படி செய்யறது இல்லை. நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், இதைத்தான் அந்த கிளாஸ்ல நான் சொல்லியிருப்பேன், பழைய வீடியோஸ்ல பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கேன். நாம வளமே HTML தனியா எழுதினா ஸ்கிரிப்ட் போட்டு ஸ்கிரிப்டை தனியா எழுதி கனெக்ட் பண்ணணும், அல்ல ஸ்கிரிப்டுக்குள்ள எழுதணும். ஏன்னா ஸ்கிரிப்டுக்குள்ள எழுதணும். ஸோ இங்க அந்த வேலை இல்லை. ஜாவா ஸ்கிரிப்ட் எக்ஸ்ல வந்து என்ன செய்யணும்னு சொன்னா இங்கேயே மார்க்அப் லாங்குவேஜும் வரும், தென் லாஜிக்ஸும் வரும், ஜாவா ஸ்கிரிப்ட் லாஜிக்ஸும் வரும். அதுக்கு தான் இந்த ரியாக்ட்ல இருக்கிற இந்த கம்போனன்ட். சரியா? ரைட், திஸ் இஸ் த திங். சரி, அப்படி நாம ரியாக்டுக்குள்ள வரோம். அப்ப ரியாக்ட்ல இனிமே ஜாவா ஸ்கிரிப்ட்ல இந்த விஷயங்கள்லாம் உள்ளடக்கி எழுதலாம் அப்படின்னு பார்த்துட்டோம். ஸோ ஆனால் இதெல்லாம் நம்ம ஈஸியா செய்யறதுக்கு எங்களுக்கு விஷுவல் ஸ்டுடியோ கோட்ல என்ன தேவைன்னு சொல்லியிருந்தான், ஒரு எக்ஸ்டென்ஷன்ஸ், கொஞ்சம் பிளக்இன்ஸ் இருந்தா பெட்டர். ஸோ பிளக்இன்ஸ். ஸோ விஷுவல் ஸ்டுடியோ கோட்ல பிளக்இன்ஸ் வரும்போது நான் கொஞ்சம் பிளக்இன்ஸ் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். என்னட்டு சொன்னா உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொன்னா RFC. அந்த வீடியோல கூட உங்களுக்கு தெரியும். RFCன்னா முதல்ல நான் அதை மறந்து அடிச்சிருப்பேன், பிறகுதான் கவனிச்சிருப்பேன். அதை பிறகு இன்ஸ்டால் பண்ணலான்னு நானே சொல்லியிருப்பேன். அப்போ இன்ஸ்டால் பண்ணாமல அந்த பிளக்இன்ஸ் எக்ஸ்டென்ஷன்ஸ் இன்ஸ்டால் பண்ணாமல இந்த மாதிரி சின்ன சின்ன அந்த ஷார்ட் கட்ஸ்கள் வேலை செய்யாது. ஸோ அதுக்காக நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணின கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன்ஸ் இருக்குது. மேபி லைக் ESLint, then ES7, then Prettier, அதாவது கோட் ஃபார்மேட் Prettier, பாத் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லி கணக்கு இருக்கு. ஸோ யூ நோ தட், ரைட்? ஸோ அந்த விஷயம். ஸோ எக்ஸ்டென்ஷன்ஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ண சொல்லியிருப்பேன். எக்ஸ்டென்ஷன்ஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ண பிறகு உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்டோட ஃபுல் ஸ்ட்ரக்சரை ஓப்பன் பண்ணி காட்டிருப்பேன், ரைட்? ஸோ உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், ரைட்? ஸோ ஒரு 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 ப்ராஜெக்ட்னு சொன்னா உதாரணத்துக்கு இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ன்றது ஒரு ஃபர்ஸ்ட் ஆப்ன்றது ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர்னு சொன்னா இதுல மெயினா இருக்கிறவர் யார் எங்களுக்கு தேவை அப்படின்னு நான் உங்கள்ட்ட கதைச்சிருப்பேன். மெயினா இதுக்குள்ள இருக்கக்கூடியவர் எங்களுக்கு ஆக இருக்கிறதுலே மெயினானவர் package.json சொல்லியிருப்பேன். என்ன போவா இல்லையா? என்ன package.json தான் எங்களுக்கு தேவையானால் அந்த package.jsonக்குள்ள தான் என்ன இருக்க போகுது, all the dependencies, right? All the dependencies are going to be served and script, right? So இங்க வந்து இந்த package.json என்றது இருந்தால் என்னால் என்ன செய்ய முடியும், திருப்ப லைக் என்ன சொல்ற முடியுது, npm இன்ஸ்டால் கொடுத்தா ஆட்டோமேட்டிக்கா அந்த நோட் மாடியூல்ஸை என்னால் என்ன செய்ய முடியும், திருப்ப ரன் பண்ணிக்கொள்ள முடியும். எந்த பிரச்சனையும் இல்லை. நோட் மாடியூல்ஸ் அழிஞ்சாலும் என்ன நோட் மாடியூல்ஸ் ஒரு ஃபோல்டர் இருக்கும். சரிதானே? அப்ப இது இருந்தால் இது இல்லாட்டியும் எனக்கு பிரச்சனை இல்லை, திருப்பி இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ள முடியும். ஆனால் இது இல்லைன்னா போச்சு கதை. ஸோ அதுதான் விஷயம். இதோட சேர்ந்து ஒரு பேக்கேஜ் log.json இருக்கும், அது பிரச்சனை இல்லை, அது மானிட்டரிங் கான்செப்ட். அடுத்த விஷயம் ஃபோல்டர் பப்ளிக். ஸோ பப்ளிக் என்ற ஃபோல்டருக்குள்ள தான் எங்களுக்கு தான் index.html, favicons அந்த கான்செப்ட்கள் எல்லாம் இருக்கும், அது ஒரு பக்கம். பட் அடுத்த விஷயம் எங்களுக்கு தேவையான SRC. ஸோ SRC இஸ் த பிளேஸ் வேர் யூ ஆர் கோயிங் டு ஒர்க் இனிஷியலி, ரைட்? ஸோ இங்கே தான் வந்து நீங்க வளமே நீங்க தான் ஒர்க் பண்ணுவீங்க. app.js இருக்கும், index.js இருக்கும், எல்லா செட்டப்ஸ்கள் கான்செப்ட்கள் எல்லாமே இந்த SRC தான். ஸோ திஸ் இஸ் த பிளேஸ் வேர் யூ ஆர் கோயிங் டு ஒர்க். சரிதான்? ஐ வில் ஷோ யூ தட். ஸோ இதுக்கேற்ற மாதிரி தான் நாம வந்து என்ன செய்யறோம், ஒரு ரியாக்டுக்குள்ள வாரம். சரிதானே? ஸோ ரியாக்டுக்குள்ள வாரம். இது ஒரு ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு ரேபிடாக கொண்டு போறேன், ரைட்? அதுக்கு பிறகு பேசிக்கா நாம வந்து ஒரு ரியாக்ட் வந்துட்டு ரியாக்ட் ப்ராஜெக்ட் நாம ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னு சொன்னா, ஸோ ரியாக்ட் ப்ராஜெக்டுக்குள்ள எல்லாமே என்னது, கம்போனன்ட்ஸ். ஸோ கம்போனன்ட்ஸ் சொன்னா என்ன, மாடல்ஸ். ஸோ இங்க வந்து மாடியூல்ஸ், ரைட்? மாடியூல்ஸ். ஸோ அப்போ விஷயம் என்னன்னு சொன்னா, இப்போ இங்க வந்து ஒரு பேஜ் எடுத்துக்கொண்டா உங்களோட கதைச்சிருப்பேன் இப்போ நீங்க செஞ்ச பேஜ்லயே. ஸோ ஒரு மெனு பார், ஒரு ஸ்லைட் ஷோ, ஒரு நெவிகேஷன் சொன்னா, ஸோ இதுல வந்து இந்த இடத்த நான் ஒரு மாடியூல்னு சொல்றேன் M1.
தென் இந்த M1க்குள்ள திருப்ப ஒரு மெனு, ஒரு லோகோ, திருப்ப இதுக்குள்ள ஒரு பட்டன்ஸ் இருக்குதான். இது M2 M3 என்று வரலாம். தென் இதே மாதிரி ஒரு ஸ்லைட் ஷோ M4 என்று வரலாம். தென் இதே மாதிரி இது ஒரு கண்டென்ட் M5 என்று வரலாம். இதே மாதிரி ஒரு கண்டென்ட் M6 என்று வரலாம். ஸோ இந்த மொடியூல்ஸ் தான் நாம் என்ன சொல்றோம், இன்னொரு பேர்ல டிவிஷன் என்று சொல்றோம், செக்ஷன் என்று சொல்றோம். அங்க நாம் HTML என்ன செக்ஷன் என்று சொல்றோம், ஃப்ரேம்ஸ் என்று சொல்றோம், ஏதோ ஒரு செக்மெண்ட் சொல்றோம். இங்க நாம அது எல்லாத்தையும் மொடியூல் கம்போனன்ட் சொல்றோம். ஒவ்வொரு கம்போனன்ட்ஸும் அலைன் பண்ண போற மெயின் இடம் தான், ரவுட் பண்ணி போற இடம் தான் என்ன மெயினா இப்போதைக்கு app.js. சரி. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம கம்போனன்ட்ஸ்ல உருவாக்குறோம். அப்போ ஒவ்வொரு கம்போனன்ட்ஸும் என்ன செய்ய போகுது, இட்ஸ் லைக் ஏதோ ஒரு அவுட்புட்டை தரப்போகுது. ஸோ தட்ஸ் திங். ஸோ இதுக்குள்ள வந்து எங்களுக்கு பேசிக்கா சொன்னா ரைட், பேசிக்கா 2 விதமான கம்போனன்ட்ஸ் இருக்கு. ஸோ 2 விதமான கம்போனன்ட்ஸ் இருக்கு. இப்ப இந்த கம்போனன்ட்ஸ்ல வந்து என்னன்னு சொன்னா, ஒன்று கிளாஸ் கம்போனன்ட்ஸ், இன்னொரு ஃபங்க்ஷனல் கம்போனன்ட்ஸ் சொல்லுவோம். ஸோ ஃபங்க்ஷனல் கம்போனன்ட்ஸ்க்கு உதாரணம் தான் உங்களுக்கு நான் நேற்று கதை அன்றைக்கு அந்த கதை ஃபங்க்ஷன்ஸ் என்ன, ஒரு விஷயத்தை நம்ம ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டியை கொடுத்து எடுக்கக்கூடிய விஷயம். ஸோ அதை தான் ப்ரொபஸ் கழிச்சிருப்போம். ஸோ ப்ரொப்ஸ் ஒரு விஷயத்துக்கு நான் உங்களுக்கு ஒரு சாம்பிள் வச்சிருப்பேன். அப்போ ப்ரொப்ஸ் ஒரு விஷயம். ஸோ ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ ஒரு கம்போனன்ட் உருவாக்குறோம். அந்த கம்போனன்ட் வந்து ஒரு ஃபங்க்ஷனல் கம்போனன்ட். அந்த ஃபங்க்ஷனல் கம்பவுண்டுக்கு ஒரு உதாரணம் வந்து இப்போ உதாரணத்துக்கு ஒரு 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 ஃபங்க்ஷனோ ஒரு விஷயமோ ஒரு விஷயத்தை உருவாக்குறேன். தென் அதை வந்து நான் ஒரு கம்போனண்ட்டாக மாத்துறேன். அப்போ ஒரு கம்போனன்ட் எப்படி இருக்கும்னு சொன்னா பேசிக்கா ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷனுக்கு ஒரு யூசர் ப்ரொஃபைல் ஒன்று கிரியேட் பண்றோம். தென் அது ஒரு ஆள் வேண்டுறார், நான் ப்ராப்ஸ்ன்னு சொல்றேன். சரிதானே, அந்த வேண்ட ஒரு ஆள் ஏதோ ஒன்று ரிட்டர்ன் பண்ண போகுது. தட்ஸ் திங். ஸோ இதுக்குள்ள என்ன நடக்க போகுதுன்ற விஷயங்கள் தான் இந்த ஃபங்க்ஷனல் ரிமூவ். இதை நான் அங்கே போய் கால் பண்ணுவேன். உதாரணத்துக்கு app.jsல கால் பண்ணுவேன். ஸோ இதைத்தான் நாம வந்து ப்ரொப்ஸ் ஒரு விஷயத்துக்குள்ள காய்ச்சிருந்தோம். ஸோ இது வரைக்கும் நம்ம பேசிக்க காய்ச்ச விஷயங்கள் தான். ரைட். நாம அதை தவிர அடுத்த விஷயம் இருக்க ஹூக்ஸ். சரிதானே, அடுத்த விஷயம் இருக்க ஹூக்ஸ். இதுதான் ரொம்ப முக்கியமான பிளேஸ் ரியாக்ட்ல. ஸோ ரியாக்ட்லயே இருக்கிறதுலயே மெயினான இப்போ ஹூக்ஸ் முதல்ல என்ன அப்படி ஹூக்ஸ் சொன்னா என்னன்னு சொன்னா, இட்ஸ் லைக் ஒரு ஒரு ரியாக்ட் ஃபங்க்ஷனல் கம்போனன்ட்ல இருந்து ஏதோ ஒரு விஷயத்தை எடுக்கிறதுக்காக, போடுறதுக்காக, கவனிக்கிறதுக்காக, இன்டராக்ட் ஆகிறதுக்காக பாவிக்கிற ஒரு விஷயம் ஹூக்ஸ். அதே தான் ஒரு இல்லை லைக் ஹூக் பண்ணி எடுக்கிற அந்த கன்செப்ட். ரைட். அதை நாம இப்போ ஒரு ஜிட் ஹப்ல நீங்க ஒரு இடத்துல கவனிச்சிருப்பீங்க, வெப் ஹூக்ஸ் தேடி பாருங்க. ரைட். ஸோ அந்த விஷயங்கள். ஸோ இப்போ அந்த ஹூக்ஸ்ன்றதுக்குள்ள கணக்க விஷயம் இருக்கு. யூ நோ தட். நான் உங்களுக்கு கொமனா சொன்னா மெயினான வளமையான ஹூக்ஸ் வந்து யூஸ் ஸ்டேட்னு சொல்லுவோம். அடுத்தது யூஸ் எஃபெக்ட். அதே மாதிரி யூஸ் கண்டெக்ஸ்ட் இருக்கு, யூஸ் ரெடியூசர் இருக்கு, யூஸ் கோல்பேக் இருக்கு, மெமோஸ் இருக்கு, கணக்கு இருக்கு. ஆனா இது காமனான விஷயம். ஸோ காமனான ரியாக்ட் இந்த ஹூக்ஸ் இதுதான். ஹூக்ஸ் சொன்னா அப்ப பேசிக் என்னன்னு சொன்னா, ஏதோ ஒரு குறிப்பிட்ட டேட்டாவை நாம எடுக்கிறதுக்கோ, அனுப்புறதுக்கோ, பாவிக்கிறதுக்கோ, டைனமிக்கா வேலை செய்ய வைக்கிறதுக்கு. உதாரணத்துக்கு யா இப்ப இந்த ஷாப்பிங் சைட்ஸ்ல வந்து நீங்க ஒரு ப்ராடக்ட் இருக்கு, அந்த ப்ராடக்ட்ல அட் டு கார்ட் இருக்கு. இந்த அட் டு கார்ட்டை கொடுக்க 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 கவுண்டிங் கூடிக்கிட்டு போகுது, கார்ட்ல ஐட்டம் கூடிக்கொண்டு போகுது. ரைட். இந்த பட்டனை கிளிக் பண்ணி இது கூடிக்கிட்டு போகுதானே. ஸோ இது ஒரு வகையான யூஸ் ஸ்டேட் தான். ஏன்னா ஸ்டேட் அந்த நிலைமை மாறிக்கிட்டு இருக்கு. ஏன்னா ஹூக் பண்ணி அந்த டேட்டாவை எடுத்து அதை ஹூக் பண்ணி அந்த நிலைமையை மாத்திக்கிட்டு இருக்கோம். டைனமிக்கா நடந்துட்டு இருக்கு. இது போய் டேட்டா பேஸுக்குள்ள போகவும் இல்லை, அங்க போய் இங்க போய் மாறவும் இல்லை. அது அந்த டைம்ல மாறிக்கிட்டு. தட்ஸ் அது. அது ஒரு வகையான யூஸ் ஸ்டேட் தான். ஸோ அது வகையான யூஸ் ஸ்டேட் ஃபங்க்ஷன் தான். சரிதானே. ஸோ தட்ஸ் அது. ஸோ இதுதான் மெயினான விஷயம் உங்களுக்கு. இது பேசிக்கா இந்த யூஸ் ஸ்டேட் விஷயத்துக்கு நம்ம இன்றைக்கு கதைக்க போறோம். இங்க நாம வந்தது இதுக்கு தான். இப்ப யூஸ் ஸ்டேட் விஷயத்த கதைக்க போறோம். எப்படி அந்த எலிமெண்ட்ஸ்களை உருவாக்குறோம், யூஸ் ஸ்டேட் என்ற விஷயத்தை எப்படி உருவாக்குறோம் என்ற கன்செப்ட்களை தான் நம்ம கதைக்க போறோம். ஸோ யூஸ் ஸ்டேட்ஸ்ன்றது இட்ஸ் லைக் அந்த ஸ்டேட் சேஞ்ச் ஆகுற விஷயத்தை ஞாபகம் வச்சிருக்க ஒரு கன்செப்ட் யூஸ் ஸ்டேட் ஃபங்க்ஷன். ஸோ அது வந்து என்ன செய்யுது, ரெண்டர் பண்ணுது. அந்த டைனமிக்கா அதை மாத்துறதுக்காக ரெண்டர் பண்ணி அந்த எலிமெண்ட் மாத்துது. நாம ஒன்றும் டேட்டா பேஸ் சர்வ் பண்ணி வச்சிருக்கல, அங்க போய் மாத்தி மாத்தி அது இல்லாத வேலை என்ன. ஸோ இங்க ஹூக்ன்றது இதுதான். சரிதானே. ஸோ இப்போ இதுதான் நாம இங்க வந்து பார்க்க போறோம். ரைட். ஸோ இதை தவிர உங்களுக்கு நான் இதை தவிர கணக்கு விஷயம் கதைச்சிருக்கேன். அதுக்கு உள்ள விஷயம் என்னன்னு சொன்னா டிசைன். ஸோ இதை அப்படியே பெண்டிங்ல விடுவோம். இப்போ நம்ம கதைக்க வேண்டிய விஷயம் தான். பட் ஜஸ்ட் இதை நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா முடிக்கிறேன். இந்த கன்செப்டை எது இந்த ஷாப்பிங் இந்த இந்த யூ ஸ்டேட் விஷயத்த நான் செஞ்சு காட்டுறேன். இப்போ அதுதான் நாம் இன்றைக்கு பார்க்க வேண்டிய பாயிண்ட் அடுத்தது. ஸோ யூ ஸ்டேட் விஷயத்தை பார்க்கறதுக்கு பிறகு அடுத்த விஷயம் சிஎஸ்எஸ் கன்செப்ட். ஸோ இதை சிஎஸ்எஸோட சேர்ந்து டைனமிக் எலிமெண்ட்ஸை நான் நாளை அடுத்த கிளாஸ்ல ரிவிஷன் பண்ணி இப்போ நம்ம யூ ஸ்டேட் விஷயத்துக்கு வரும். ஸோ இதைத்தான் இன்றைக்கு நாம விஎஸ் கோட்ல ப்ராக்டிஸ் பண்ண போறோம். ரைட். ஸோ விஎஸ் கோட்ல ப்ராக்டிஸ் பண்ண போறோம் இந்த யூ ஸ்டேட் கன்செப்ட். ரைட். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். சரிதானே. ஸோ ஜஸ்ட் keeping this.
ஸோ நான் ஸ்டார்ட் பண்றேன். ஸோ npm start. ஓகே, ஆஸ் யூஷுவல் நான் அதை மறந்துடுவேன். cd tab செகண்ட் ரைட். ஸோ நம்ம லாஸ்ட் ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணது செகண்ட் ஆப்புக்குள்ள. ஸோ I'm just switching into that and starting the app. ஓகே, ஸோ விஷயம் என்னன்னு சொன்னா, ஒரு ப்ராஜெக்ட் நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். தட்ஸ் அ திங். ஸோ ஒரு ப்ராஜெக்ட் நம்மகிட்ட ஏற்கனவே இருக்குது. நான் அந்த செகண்ட் ஆப்ல இருக்கேன். ஸோ இந்த இடத்துல ரைட். ஸோ இது அப்படியே இருக்கட்டும். இது ஜஸ்ட் யூ நோ தட். ஸோ திஸ் இஸ் த திங். ஸோ நாம இப்போ வந்து நாம இதுல ஜஸ்ட் மேக்கிங் இட் அஸ் அ கமெண்ட். ஸோ கண்ட்ரோலோட ஸ்லாஷ் லைக்வைஸ் இதையும் நான் கமெண்ட் பண்றேன். ஓகே, ஸோ இப்போ தெரியும் பிளாங்க் அவுட்புட் ஏன்னா நம்ம ஒன்றும் செய்யலை. ரைட், இப்போ இது அப்படியே இருக்கட்டும். இது app.js செஞ்சது. இப்போ நான் ஒரு கம்போனன்ட் கிரியேட் பண்ண போறேன். ரைட், ஒரு கம்போனன்ட். ஸோ கம்போனன்ட் நியூ ஃபைல். கம்போனண்ட்டுக்கு பேர் வெப்பம் ஸ்டேட். ஸ்டேட்னே வைப்போம். நான் ஜஸ்ட் ஸ்டேட்னு வைக்கணும். சரிதானே? state.jsx. ஓகே, ஸோ state.js கிரியேட் பண்ணியாச்சு. RFC கம்போனன்ட் கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ ஸ்டேட் ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ திஸ் த திங். ஸோ இப்போ நான் இந்த பேசிக்கா ஒரு விஷயம். ஸோ இந்த ஸ்டேட்ன்ற இந்த விஷயத்துக்குள்ள நான் ரிட்டர்ன் பண்ண போறேன். யூ நோ தட். ஸோ ரிட்டர்ன் பண்ண போறேன். ரிட்டர்ன் பண்றதுக்கு முன்னாடி ஒரு எலிமெண்ட்டை கிரியேட் பண்றேன். ஒரு எலிமெண்ட் மீன்ஸ் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்றேன். ஸோ வேரியபிள் கிரியேட் பண்றதுக்கு என்ன? கன்ஸ்ட். விளங்கிக் கொள்ளுங்க, கன்ஸ்ட். ஸோ பட் இந்த கன்ஸ்டுக்கு பேர் வந்து என்னடா, கன்ஸ்டுக்கு பேர் நான் வைக்கிறேன் கவுண்ட் சொல்லி. இப்படிதான் எழுதுறது இங்க, கவுண்ட். ஸோ கன்ஸ்டா ஒரு வேரியபிள் கிரியேட் பண்றேன் கவுண்ட்ன்ற பேர்ல. ஸோ கவுண்ட்ன்ற வேரியபிள நான் ஒரு யூ ஸ்டேட் ஃபங்க்ஷனை கிரியேட் பண்றேன். ஸோ யூ ஸ்டேட் ஃபங்க்ஷனை கிரியேட் பண்றேன்டா, அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் உள்ளுக்கே கிரியேட் பண்றேன். செட் கவுண்ட் என்ற ஒன்று. செட்டர் கெட்டர் செட்டர் ரைட். ஸோ கன்ஸ்டன்ற வேரியபிள் ஒன்று கிரியேட் பண்றேன் கவுண்ட்ன்ற பெயர்ல. செட் கவுண்ட் கொடுக்குறேன், அதுக்கு செட் கவுண்ட் கொடுக்குறேன். அண்ட் தென் இட்ஸ் ஈக்குவல் டு யூ ஸ்டேட் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ண சொல்லி. அது ஆட்டோமேட்டிக்கா யூ ஸ்டேட் இம்போர்ட் பண்ணிடும். ஸோ மேல யூ ஸ்டேட் ஆட்டோமேட்டிக்கா இம்போர்ட் பண்ணிடும். சரியா? அது ஒன்றும் யோசிக்க தேவையில்லை. நீங்க ஜஸ்ட் அதை இனிஷியலைஸ் பண்ணீங்க 0ன்னு சொல்லி, அவ்வளவுதான். ஸோ கவுண்ட்ன்ற வேரியபிள் செட் கவுண்ட் பண்றேன் ஆரம்பத்துல 0. அவ்வளவுதான் விஷயம். இவ்வளவுதான் விஷயம் நடந்திருக்குது இப்போதைக்கு. ரைட். ஸோ பேசிக்கா ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி இப்போ நான் ரிட்டர்ன் பண்ற டிவிஷனுக்குள்ள வரேன். டிவிஷனுக்குள்ள வந்து பேராகிராஃப் ஒன்று கிரியேட் பண்றேன். இப்போ இந்த பேராகிராஃப்ல யூ கிளிக்டு போடுறேன். போட்டு இப்ப வேரியபிள்ஸ் நாம இங்க இதுக்குள்ள யூஸ் பண்றதா இருந்தா இப்படி கேர்லி பிரேஸ்க்குள்ள யூஸ் பண்ணுங்க. வேரியபிள்ஸ் யூஸ் பண்றதா இருந்தா சரிதானே? நான் வேரியபிள்ஸ் யூஸ் பண்ண தானே போறேன். இப்ப பேராகிராஃபுக்குள்ள ஒரு வேரியபிள் வரணும். என்ன வேரியபிள்? கவுண்ட்ன்றது. அப்ப நான் கவுண்ட் கொடுக்கறது இருந்தா இப்படி கேர்லி பிரேஸ்க்குள்ள கொடுத்தீங்கன்னா அதை அக்செப்ட் பண்ணும். சரிதானே? டைம்ஸ் இத்தனை டைம்ஸ் இதை நான் கிளிக் பண்ணிருக்கேன் அப்படின்றது. இப்ப இந்த கவுண்ட்ன்றது ஒரு யூ ஸ்டேட் ஃபங்க்ஷன். இங்க இது மாறிக்கொண்டு இருக்கும் ஆட்டோமேட்டிக்கா. நாம இதை வளமையான HTML ஜாவாஸ்கிரிப்ட்ல நாம செய்யறதா அதை ஃபங்க்ஷனை கால் பண்ணுவோம். இப்படிலாம் இங்க செய்ய தேவையில்லை. ஜஸ்ட் நாம யூ கிளிக் இத்தனை டைம்ஸ் கொடுக்குறோம். ரைட். இதுக்கு பிறகு வடிவா கவனிச்சு கொள்ளுங்க. இப்ப நான் ஒரு பட்டன் கொடுக்குறேன். ஸோ பட்டன் மறுபடியும் கிளிக் பண்றேன். ஒன் கிளிக் பண்ணும்போது நடக்க வேண்டிய விஷயம் ஒரு ஃபங்க்ஷன். இப்படிதான் இங்க கொடுக்குறது. ஸோ ஃபங்க்ஷன் அது என்னன்னு சொல்லுது. இந்த சிம்பிள்ஸ் எல்லாம் வழியாக நான் சொல்லி சொல்லிருக்காருன்னா இப்படித்தான் கொடுக்குறேன். இந்த பட்டனை ஒன் கிளிக் பண்ணும் பொழுது ஒரு ஃபங்க்ஷன் கோல் ஆகணும். அந்த ஃபங்க்ஷன் என்ன என்று சொன்னா, அந்த ஃபங்க்ஷன் என்ன செய்யணும் என்று சொன்னா, ஜஸ்ட் செட் கவுண்ட் செய்யணும். செட் கவுண்ட் என்னன்னு சொன்னா ஒன்றே ஒன்று தான். ஜஸ்ட் கவுண்டோட கூட்டுறது அப்படின்னு சொல்லி முடிச்சாச்சு. சரிதானே? இதோட நீ என்ன செய்யணும்? பட்டனே முடிக்கணும். ஸோ ஐம் ஜஸ்ட் க்ளோசிங். ரைட், பட்டனே க்ளோஸ் பண்ணுறேன். இப்போ இந்த பட்டனுக்குள்ள நான் எழுதுற வந்து கிளிக் மீ அல்லது add to cart அல்லது add to items மேபி லைக் ஏதோ. இப்போ ஜஸ்ட் இவ்வளோ தான் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். சர்வ் பண்ணுறேன். ஜஸ்ட் என்ன செய்யணும் அடுத்தது இதை நான் ரன் பண்ணுறதுக்கு லைக் இதை நான் FJSல கிரியேட் பண்ணுறேன். ஸோ FJSல வந்து கால் பண்ணுறேன். ஜஸ்ட் லைக் ஸோ component. What is that? State component. So state component. So serve பண்றேன், ரன் பண்றேன்.
பாத்தீங்கன்னா யூ கிளிக் இத்தனை டைம்ஸ் வந்து ரைட். ஸோ இதை நான் கிளிக் பண்றேன் பாருங்க. திஸ் இஸ் இது நம்ம வளமையா ஒரு ரியாக்ட் ஜேஎஸ்ல இல்லாமல வெறும் HTML செய்யறதுக்கான விஷயத்துக்கும் HTML CSS JS செய்யறதுக்கும் வித்தியாசத்துக்கும் இதுக்குமான ஈஸி இதுதான். இது ஒரு சிம்பிள் விஷயமா முடிஞ்சது. ஒரு கம்போனன்ட் அதை உருவாக்கியாச்சு, அந்த கம்போனண்டா நம்ம யூஸ் பண்ண போறோம். திஸ் திங். ஸோ அப்போ விஷயம் என்னன்னு சொன்னா பேசிக்கா இதுதான் நமக்கு கான்செப்ட். இப்போ உங்கள்கிட்ட கேட்கிற கேள்வி ஒன்று தான். இதை வடிவா கவனிச்சு கொள்ளுங்க, இதை வடிவா கவனிச்சு கொள்ளுங்க. ஐ வில் கிவ் யூ ஒன் லைக் 2 minutes தாரன், 2 minutes தாரன். இப்போ எனக்கு எனக்கு சரிதா, எனக்கு இப்ப இந்த விஷயத்துல அட்டெண்ட் ஒரு பட்டன் வரணும், ரைட். இப்ப இதே மாதிரி எனக்கு இட்ஸ் சிம்பிள் திங், இட்ஸ் சிம்பிள் திங். இதே இப்ப சப் ஒரு மைனஸ் வரணும், ஒரு மைனஸ் கன்செப்ட் வரணும். ஸோ என்ன செஞ்சா எனக்கு எனக்கு பக்கத்திலேயே இன்னொரு பட்டன் வரும். அந்த பட்டனை கிளிக் பண்ணா இதை கிளிக் பண்ணா கூடும், இதை கிளிக் பண்ணா குறையணும். அப்படின்னா அதுக்கான ஆன்சர் என்ன, இதுல என்ன மாற்றம் செஞ்சா மட்டும் காணும், இல்லாட்டி என்ன அட் பண்ணா கட்டும் காணும். ஸோ அதை பார்த்து எனக்கு ஒரு லைக் ட்ரை பண்ண விரும்புறார்கள், சொல்லுங்க என்ன செய்யணும். செட்ல போடுறார்கள் போடுங்க சீக்கிரம். இது ஒரு சின்ன விஷயம், ரொம்ப சின்ன விஷயம். சும்மா கேட்கணும், உங்களை இன்ட்ராக்ட் பண்ண வைக்கிறதுக்காக கேட்கிறேன். எனிவன்? எனக்கு ஒரு பட்டன் வேணும், அந்த பட்டன் ஒன்று ஆட் பண்ணணும், இன்னொன்று சப் பண்ணணும். தட்ஸ் அது. ஓகே சரி. தட்ஸ் திங்ஸ். அதே பட்டனை காப்பி பண்றோம். சரி. அவ்வளவு பெரிய கேள்வி இல்லைன்னா இது. சரியா. அதுக்கு பிறகு செட் கவுண்ட்ல -1 பண்றோம். அதுக்கு பிறகு சப் பண்றோம், சேவ் பண்றோம். ஓகே. ஸோ ஆட் பண்றேன், சப் பண்றேன். திஸ் இஸ் திங், ரைட். அவ பேசிக்கான விஷயம் தான். ஸோ பேசிக்கான கன்செப்ட் தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதுல அவ்வளவு பெரிய கன்செப்டுகள், அவ்வளவு பெரிய விஷயங்கள் சொல்லி எல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனால் ஆனால் உங்களுக்கு தெரிய வேண்டிய கன்செப்ட் என்னன்னு சொன்னா இந்த 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 ஐடியா உங்களுக்கு விளங்கணும். ஏன் இந்த ஐடியா உங்களுக்கு விளங்கணும்னு சொன்னா இந்த ஐடியா தான் ஒரு அட் டு கார்ட்ல, ஒரு கவுண்டிங்ல, ஒரு டைனமிக் எலிமெண்டா இதை மாத்துறதுக்கு யூஸ் ஸ்டேட் ஃபங்க்ஷன்ல செய்யப்படும். ஏன்னு சொன்னா ஒரு எலிமெண்ட்டை நம்ம உருவாக்கிட்டோம், அதுக்கு நாமளே செட் கவுண்ட் விஷயங்களை உருவாக்கிட்டோம், கெட்டர் செட்டர் உருவாக்குறோம் அதே இடத்துலயே. தென் அதே விஷயத்த நாம வச்சு எங்கேயும் எந்த இடத்துலயும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்ப இது எங்களுக்கு சிம்பிள். என்னன்னா ஒரு பெரிய ரியாக்ட் ஃபங்க்ஷன் நாம கோல் பண்ணி அதை கிளிக் பண்ணி அதை பண்ணி பிறகு அதுக்குள்ள ஸ்டெப்புகள் எழுதி தென் அதுக்கான அப்படிலாம் ஒன்றும் இல்லை இங்க. அதே மாதிரி இல்லாட்டி டேட்டா பேஸுக்குள்ள சர்வ் அது ஒன்றும் இல்லை. இது ஜஸ்ட் அந்த டைம்லயே அதை ஹூக் பண்ணி எடுத்து தென் அதுக்குரிய எலிமெண்ட் வேல்யூ எடுத்து அதை ஹேண்டில் பண்ணி அந்த டைம்லயே அசைன் பண்றோம். ஒரு எலிமெண்ட்டை டைனமிக்கா மாத்துறதுக்கு நாம இந்த வேலையை செய்யணும். திஸ் த திங். மெயினா சொன்னா இதை நாம யூஸ் ஸ்டேட் விஷயம்னு சொல்லுவோம். யூஸ் ஸ்டேட். ஸோ யூஸ் ஸ்டேட் சொன்னா இப்போ உங்களுக்கு விளங்க நினைக்கிறேன். நார்மலா ஸ்டேட்மெண்டா என்ன, ஸ்டேட்மெண்டா என்ன பேசிக்கா. ஸோ யூஸ் ஸ்டேட்மெண்டா என்ன பேசிக்கா, ஸ்டேட்ன்ற ஒரு விஷயம் ரெண்டா என்னன்னு சொல்றோம். ஸ்டேட்ன்றது இட்ஸ் லைக் என்ன சொல்றது, ஒரு கம்போனண்டோட அப்பத்திய நிலைமை, அந்த டைம் நிலைமை, அவ்வளவுதான். ஸோ அதுல ஏதோ ஒரு டேட்டா எப்படி இருக்குது, அந்த டேட்டாவை நாம் என்ன செய்யறோம், ஹூக் பண்றோம், எடுக்கிறோம். எடுத்து அது எப்படி அதோட வேல்யூ, அதோட விஷயமோ என்ன சொல்றது, என்ன சொல்றது, இட்ஸ் லைக் என்ன சொல்றது, கைண்ட் ஆஃப் இதை நாம ரெண்டர் பண்ணி எடுத்து அதை பிஹேவ் பண்ண வைக்க போறோம். நாம போன கிளாஸ்ல படிச்சது ப்ராப்ஸ். ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் என்ன செய்யுது, ப்ராப்பர்ட்டிஸ் நீங்க ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, ஒரு மொடியூல் இருக்கு, அந்த மொடியூலை கொண்டு வந்து நான் அசைன் பண்ணினா அது அப்படியே அதை ஃபிக்ஸ்ட் ஆக்கி ஒரு எலிமெண்ட் அவுட்புட்ல காட்ட போகுது. பட் இது அந்த டைம்ல கொண்டு வந்தாலும் இன்னொரு டைம் அதை மாற்ற முடியும். உங்களுக்கு அதை நான் ஷோ பண்றேன். லைக் பாருங்க, இதுல
இப்ப நான் இதே விஷயத்த யூசர் ப்ரொஃபைல்ல கொண்டு வரேங்க. யூசர் ப்ரொஃபைல்ல நான் இப்படி ஒரு யூசர் ப்ரொஃபைல் ஒரு ஃபங்க்ஷன் கம்போனன்ட் கொண்டு வந்திருக்கேன். இது ஃபங்க்ஷனல் கம்போனன்ட் வடிவா கவனிச்சுக்கணும். இது ஒரு ஃபங்க்ஷனல் கம்போனன்ட். இந்த ஃபங்க்ஷனல் கம்போனன்ட் யூசர் ப்ரொஃபைல்ன்றது ஒரு ஆர்குமெண்ட் எடுக்குது, ஒரு பராமீட்டர் வச்சிருக்கு. பராமீட்டர் ஒன்றும் இல்லையாது, ப்ரொஃபைல் ஒரு விஷயம். ரைட், அந்த ஆர்குமெண்ட்ஸை வந்து என்னன்னு சொன்னா அசைன் பண்ணுது இங்க. அப்ப நான் இதை அப்ஜேஸ்ல கால் பண்ணினால் யூசர் ப்ரொஃபைல் அந்த டீடைல்ஸை கொடுத்து அதன் அவுட்புட்டை தருது. அங்க போய் திருப்ப அவுட்புட்ல அதை என்ன செய்ய போறது இல்லை, மாறப்போகுது இல்லை. லைக் இப்போ உதாரணத்துக்கு அதை காட்டுறேன். சர்வ் பண்றேன். ஸோ யூ நோ தட் இப்போ பார்த்தீங்கன்னா இது மாற போறது இல்லை. இந்த இடத்துல இங்க வந்துட்டா வந்ததுதான், இதை நீ மாற்ற முடியாது. ஸோ திஸ் இஸ் நாட் என்னது சேஞ்சபிள் இங்க. பட் இங்க இது சேஞ்சபிள். ஸோ எப்படின்னு சொன்னா நாம இதை என்ன செய்யறோம், ஹூக் பண்றோம். ரைட், இது அசைன் பண்ணினோட பாடுறோம், ஆனா இது ஹூக் பண்ணி ஒவ்வொரு டைமும் டைனமிக்கா மாத்தும். இஸ் த திங். ஸோ இப்போ இங்க இந்த ரெண்டுக்குமான இடைவெளி இந்த விஷயம் தான். அப்போ சில நேரங்களில் ப்ரொப்ஸ் தான் எங்களுக்கு தேவைப்படுது, ஃபிக்ஸ்டா டேட்டா பேஸ் ஏதோ ஒரு விஷயத்துல வரும் பொழுது. பட் சில நேரங்களில் எங்களுக்கு டைனமிக்கா ஒரு எலிமெண்ட் யூசரோட இன்டராக்ட் பண்ணும்போது டைனமிக் எலிமெண்ட் தேவைப்பட போகுது. அப்படி வரும்போது நாம அதுக்கு ஹூக்ஸ் பண்றோம். ஹூக்ஸ்ல ஒரு விஷயம் தான் யூஸ் ஸ்டேட், அதே மாதிரி யூஸ் இஃபெக்ட், அதே மாதிரி யூஸ் மெமோ, அதே மாதிரி யூஸ் ரெடியூஸ். ஸோ இந்த மாதிரி கான்செப்ட் இருக்கு. ஸோ திஸ் த திங். இதுல ஒரு விஷயம் தான் யூஸ் ஸ்டேட். அப்போ ஸ்டேட் ஃபங்க்ஷன் உண்டு, நாம உருவாக்கி காட்டியிருக்கோம். ஸ்டேட்ன்றது நான் வச்ச பேர், இது நாங்க வச்ச பேர், இதுதான் கீவேர்ட்ஸ் யூஸ் ஸ்டேட். ரைட், இந்த ஸோ இதான் விஷயம். அப்ப பேசிக்கா ஒரு ஒரு கன்செப்ட் நாம என்ன செஞ்சிருக்கோம், உருவாக்கி இருக்கோம். அப்ப சமரைஸா இதை சொன்னா, ஸோ ப்ரொப்ஸ்ன்றது ஒரு பேரண்ட் கம்போனண்டோ ஏதோ ஒரு விஷயத்துல இருந்து டேட்டாவா பாஸ் பண்ணி சைல்டு கம்போனண்ட்டுக்கு தருது உண்டு, அது கிளியர் தானே. ஆனா ஸ்டேட்ன்றது மெயின்டைன் பண்ணுது, மோடிஃபை பண்ண விடுது, இன்னுமே அடுத்து 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 மாடிஃபை பண்ணும். ஸோ திஸ் த திங், சரிதானே. ஸோ இதுதான் எங்களுக்கான ஒரு கன்செப்ட். இப்போ உங்களுக்கான அடுத்த அடுத்த ஹோம்ஒர்க். ரைட், அடுத்த ஹோம்ஒர்க். சரியா, என்ன நான் இதை தந்தே ஆகணும், அதனால நான் சொல்றேன், சரிதானே. இந்த அப்பதான் நான் நீங்களும் இன்னும் கொஞ்சம் இதுக்குள்ள ரிலே ஆவீங்க. ஸோ அதுக்கான விஷயம் என்னன்னு சொல்லி லைக் இந்த ஹோம்ஒர்க்கை செஞ்சு வைக்க போறீங்க. பட் இதுக்கான விஷயத்தை நம்ம அப்புறம் பேக் அண்ட் விஷயங்கள்ல கவனிச்சு கொள்ளலாம். சரியா, ரைட். ஸோ உங்களுக்கான கன்செப்ட் ஒன்றே ஒன்று தான், அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை நான் இப்போ சொல்ல போறது. ரைட், ஐம் ஜஸ்ட் சேயிங் லைக் என்னன்னு சொன்னா உங்களுக்கு இந்த ஒரு கான்செப்ட், நீங்க ஒரு 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 சிம்பிள் திங், ரெண்டு விஷயத்தை நீங்க உருவாக்கணும், ரெண்டு ஃப்ரண்ட் எண்ட். ரைட், முதலாவது விஷயம். ரைட், இதை நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஹெட்டிங் கொண்டு வரணும் எனக்கு, பாப்புலர் மூவிஸ் ஹெட்டிங். தென் ஒரு சர்ச் பார், ஒரு சர்ச் பார். தென் ஒரு 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 டிவிஷனோ ஒரு செக்மெண்ட் ஏதோ ஒரு சம்திங். ரைட், ஒரு டிவிஷனோ ஒரு ஏதோ ஒரு சம்திங். தென் அதுக்குள்ள மூவிஸ், ஒரு மூவி. இப்போ உதாரணத்துக்கு ஹாரி பாட்டர், அவெஞ்சர், ஸ்பைடர்மேன், பேட்மேன். இப்படி ஒரு 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 பாக்ஸ் எனக்கு நீங்க கிரியேட் பண்ணணும், ஒரு 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 ஜஸ்ட் அவுட்புட், அவ்வளவுதான். ரைட், அடுத்த விஷயம் திருப்ப இன்னொரு இன்டர்ஃபேஸ் நீங்க கிரியேட் பண்ணணும், இன்னொரு இன்டர்ஃபேஸ் கிரியேட் பண்ணணும். ஸோ தட் இஸ் ப்ராடக்ட் ஃபார்ம், சரிதானே. ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ், டெக்ஸ்ட் பாக்ஸுக்கு மேல லேபிள் இருக்கணும், ப்ராடக்ட் கோட். இது ஹோம்ஒர்க் இது வரைக்கும் படிச்சதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. இந்த ஹோம்ஒர்க் ஜஸ்ட் உங்களோட இன்டர்ஃபேஸை கிரியேட் பண்ண, யூஐஸ் கிரியேட் பண்ணதுக்கான ஒரு ப்ராக்டிஸுக்காக நான் தருது. இதுக்கும் படிச்ச விஷயங்களுக்கும் சம்பந்தம் இல்லை. ஜஸ்ட் இதை கிரியேட் பண்ணி பாருங்க, கொஞ்சம் டிஃப்ரெண்டா எப்படி நீங்க ஸ்டைலா கிரியேட் பண்ணீங்கன்னு பார்ப்போம். நேம், ப்ரைஸ், சரிதானே, அவ்வளவுதான். சப்மிட் என்ற ஒரு பட்டன், சப்மிட் ஒரு பட்டன். ஸோ இந்த விஷயம் தான். ஸோ இந்த விஷயத்தை நீங்க எனக்கு இந்த ரெண்டு இன்டர்ஃபேஸையும் ஜஸ்ட் உங்களோட ஐடியால ஸ்டைலா கிரியேட் பண்ணி மட்டும் காட்டுங்க, ஸ்கிரீன்ஷாட் மட்டும் போட்டா காணும். திருப்பியும் சொல்றேன், இது ஜஸ்ட் உங்களோட ப்ராக்டிஸுக்காக இந்த ரெண்டு விதமான அவுட்புட்டை கிரியேட் பண்ணி காட்டுங்கன்னு சொல்றது இல்லையா, வேற ஒரு சம்பந்தமும் இல்லை, நாம படிக்கிறதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை, சரிதானே. ரைட், சரி. இப்ப விஷயத்துக்கு வருவோம். அப்ப நாம நார்மலா இப்ப இந்த விஷயமும் நம்ம இதுக்குள்ள கதைச்சிருக்கோம். சரி, இனி அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னா சிஎஸ்எஸ் கன்செப்ட். ஸோ நான் அந்த அந்த ஒரு விஷயத்த கதைக்காமல் இருந்தேன், யூ ஸ்டேட் விஷயத்தை, அதனால அதுல கதைச்சேன். ஸோ இந்த யூ ஸ்டேட் கன்செப்ட் முதல் விளங்கிருச்சா, அதுக்கு பிறகு மிச்சத்தை கதைக்கலாம். யூ ஸ்டேட் கன்செப்ட் விளங்கிருச்சா முதல், யூ ஸ்டேட் இந்த விஷயம், இந்த இந்த யூ ஸ்டேட் பாவிக்கிற அந்த ஹூக் விளங்கிருச்சா, அதுக்கு கேள்வி, அதுக்கு அது டவுட்ஸ் என்ன இருக்கா.
அப்ப நீங்க இனிமே அந்த இந்த மாதிரியான விஷயத்த பல இடங்கள்ல யூஸ் பண்ணலாம். நான் ஜஸ்ட் ஒரு ஷாப்பிங்ல அந்த அட் டு கார்ட் விஷயத்துக்கு சொன்னேன். ஆனா நீங்க கணக்கு விஷயத்துக்கு அதை உருவாக்கலாம், பயன்படுத்தலாம். பட் அதுவும் கூட ஐடியா பொறுத்துக்கு, லாஜிக்ன்றதும் கூட ஐடியா பொறுத்து இருக்கு. நான் ஜஸ்ட் சேயிங். யாருக்கு அது கேள்விகள் ஏதாவது? யாருக்காவது கேள்விகள்? ரைட், டன். சரி, அப்ப விஷயத்துக்கு வருவோம். ஆல்மோஸ்ட் டைம் ஆயிடுச்சு. ரைட், ஓகே. சரி. ஸோ அடுத்த விஷயத்தை கைஸ் நாம வியாழக்கிழமை பார்ப்போம். ஸோ வியாழக்கிழமை இந்த கன்செப்டை பார்ப்போம். என்னன்னு சொன்னா எனக்கு இன்னொரு மீட்டிங் ஒன்று இருக்கு. ஸோ வியாழக்கிழமை அடுத்த வீக் 2க்கான ரிவிஷன். வீக் 2க்கான ரிவிஷனும் நம்ம அன்றைக்கு பார்த்தோம் இல்லையா, ஸ்டைல்டு கம்போனன்ட்ஸ். அந்த ஸ்டைல்டு கம்போனன்ட், சிஎஸ்எஸ், அந்த விஷயங்கள் அந்த வியாழக்கிழமை செஞ்ச பிறகு நீங்க என்ன சொல் இந்த ஹோம் ஒர்க்கை நீங்க ஜஸ்ட் இப்போ செய்யலாம். நான் தந்த ஹோம் ஒர்க்கு அடுத்தது அதுக்கப்புறம் ஸ்டைல் கம்போனன்ட்ஸ், அந்த பட்டன்ஸ் எல்லாம் உருவாக்கணும் இல்லையா. ஸோ அந்த அவுட்புட் அந்த விஷயங்களோட சேர்த்து நாம ஸ்டைல் கம்போனன்ட்ஸ், நெஸ்டிங் கம்போனன்ட்ஸ், அந்த விஷயங்கள் எல்லாம் பார்ப்போம். டாக்குமெண்டேஷன் அண்ட் மெட்டீரியல் யூஐக்கான கிளாஸ் நான் வியாழக்கிழமை. மெட்டீரியல் யூஐ பார்த்து அதெல்லாம் முடிச்சு தென் ஃபொண்டோசம் அந்த மெட்டீரியல் யூஐஸ் எல்லாம் பார்த்த பிறகு யூ கேன் ஸ்டார்ட் த ஒர்க். லைக் திருப்ப அந்த ஹோம் ஒர்க் விஷயத்தை நம்ம சாட்டர்டே ஒரு சண்டே ஒரு லாங் கிளாஸ் போட்டு நானே உங்களுக்கு இன்னும் எப்படி ப்ராப்பராக ஃப்ரண்ட் அண்ட் டிசைன் பண்ணுறதுன்ற விஷயங்கள், யூ ஸ்டேட் விஷயங்கள் எல்லாத்தையும் திருப்ப ரிவைஸ் பண்ணி செஞ்சுட்டு தென் 3வது வீக்குரிய விஷயத்த வாரக்கிழமை தொடங்கலாம். சரிதானே? ரைட், ஓகே. எனிவேஸ், தேங்க்யூ ஸோ மச். ஏதாவது இஷ்யூஸ் இருந்தால் நீங்கள் கேட்டுட்டு போகலாம். மற்றபடி இவ்வளவுதான் விஷயம். நான் ரெக்கார்டிங்ஸ் உங்களுக்கு பப்ளிஷ் ஆகும். இந்த ஈவெண்ட் விஷயங்கள், ஒப்ஜெக்ட்ஸ்கள், ஈவெண்ட் ஹேண்ட்லர்ஸ் எல்லாமே மேபி லைக் இந்த வீக்கோட நான் முடிப்பேன்னு நினைக்கிறேன். தேர்ஸ்டே அட்டன் பண்ணுங்க. நான் மிச்ச விஷயத்தை நான் அதில் கதைக்கிறேன். ரைட், தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஹேவ் குட். யூ கேன் டேக் லீவ்.